ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. நீண்ட காலமா சிவசேனாவோட உத்தவ் தாக்கரே தான் மும்பை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த மும்பை மாநகராட்சி பாஜக வசம் போயிருக்கு. தாக்கரே சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை சந்தித்த போதும் கூட இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இது எப்படி நடந்தது? தாக்கரே பிரதர்ஸ் தோல்வி அடைகிறதுக்கு என்ன காரணம்? இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம். மும்பை மாநகராட்சி தேர்தலில் பாஜக, ஏக்நாத் ஷிண்டேவுடைய சிவசேனா இவங்களுடைய தலைமையிலான கூட்டணி ஒரு பக்கமும், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, ராஜ் தாக்கரேவோட மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா, அதுக்கப்புறமா சரத்பவாரோட தேசியவாத காங்கிரஸ் ஆகியவை கூட்டணி அமைச்சு இன்னொரு பக்கம் போட்டியிட்டது. காங்கிரஸ் கட்சி அம்பேத்கருடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கருடைய கட்சியோடு கூட்டணி அமைச்சு போட்டியிட்டாங்க. அஜித் பவாரோடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டது. நடைபெற்று முடிஞ்ச இந்த மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் மொத்தம் இருக்கக்கூடிய 29 மாநகராட்சிகளில் 24 மாநகராட்சிகளில் பிஜேபி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 5 மாநகராட்சிகளில் மட்டும்தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. 28 ஆண்டுகளாக சிவசேனாவுடைய கோட்டையாக இருந்த மும்பை மாநகராட்சியை இப்போது பாஜக கூட்டணி அசால்ட்டாக கைப்பற்றிட்டாங்க. இது ஒரு வரலாற்று வெற்றி அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரான்னு சொன்னாவே தாக்கரே சாம்ராஜ்யம் தான். அதுதான் இப்போது உடைக்கப்பட்டிருக்கு. ஒன்று சேர்ந்தாலாவது நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு எடுக்கப்பட்ட முயற்சி தோல்வியை தழுவி இருக்கு. அதற்கு பல காரணங்கள் முன்வைக்கப்படுது. அதைத்தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அவங்க சேர்ந்த ஸ்டோரியையும் பார்த்துடலாம். சிவசேனாவோட ஆரம்ப காலத்தில் பால் தாக்கரேவோட மகன் உத்தவ் தாக்கரே, அது போக ராஜ் தாக்கரே, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எப்படி சொந்தம்னா, பால் தாக்கரேவோட யங்கர் பிரதர் தான் ஸ்ரீகாந்த் தாக்கரே, அவருடைய மகன் தான் ராஜ் தாக்கரே. பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், அந்த மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் இவங்களுக்குள்ள மோதல் வந்துருச்சு. நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி. உத்தவ் தாக்கரேவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தரப்படுது அப்படின்னு நினைச்ச ராஜ் தாக்கரே 2006ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா அப்படிங்கிற ஒரு தனி கட்சியை தொடங்கிட்டார். அப்போது இருந்தே 2 சகோதரர்கள் இடையே அந்த பகைமை அப்படிங்கிறது எப்போதும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சமீபத்தில் அரசியல் ரீதியாக 2 பேருக்கும் தொடர் தோல்விகள் வர ஆரம்பித்ததையுமே பார்த்திங்கன்னா, நம்ம இணைஞ்சு செயல்பட்டா என்ன அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. அதன்படி தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் சரத்பவார் தலைமையிலான கூட்டணியிலிருந்து உத்தவ் தாக்கரே வெளியேறி வந்துட்டார். மும்பை தேர்தலில் உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே கட்சிகள் இணைந்து போட்டியிடுறதா கடந்த ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டாங்க. 20 ஆண்டு கால பகையை மறந்து சகோதரர்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தது தான் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவே மாறுச்சு. ஆக இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட்டதுனாலேயே இந்த மும்பை மாநகராட்சி தேர்தலை அரசியல் ரீதியாக ரொம்ப முக்கியமானதாக பார்த்தாங்க. அதுவும் பிஜேபி அடுத்து அங்கே என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட அங்கே எழுந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்க இல்லையா, இந்த நேரத்தில் அவங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு 2 பேரும் கூட்டணி சேர்ந்து தேர்தல் காலத்தை சந்திச்சாங்க. அவங்களுடைய பழைய அரசியல் அடையாளத்தையும் செல்வாக்கையும் மீட்டெடுக்கிறதுக்கான 2 பேர்த்துடைய முயற்சி அப்படின்னு இதை சொல்லலாம். பாஜக தலைமையிலான மகா யுதி பார்த்தீங்கன்னா அவங்கள எதிர்த்து நேரடியாக களமிறங்குச்சு. இதனால் மும்பை மாநகராட்சி தேர்தல் ஒரு சாதாரண உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய அரசியல் போர்க்களமாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். தேர்தலை ஒட்டி நிறைய கருத்து கணிப்புகள் வெளியாச்சு. அது எல்லாமே பாஜக கூட்டணிக்கு சாதகமாக தான் இருந்தது. அதை உண்மையாக்கக்கூடிய விதத்தில் தான் தேர்தல் முடிவுகளும் வெளியாகி இருக்கு. பாஜக பெரும்பாலான இடங்களில் முன்னணி வகித்து இப்போ வெற்றியை பெற்றிருக்காங்க. மும்பை மாநகராட்சியை கடந்த 28 ஆண்டுகளாக ஆண்டு வந்திருக்காங்க. சிவசேனாவுடைய கோட்டை அப்படின்னு இதை சொல்லலாம். ஆனால் எப்போது சிவசேனா பிளவுபட்டதோ அப்போதே அதை பாஜக கூட்டணிக்கு சாதகமாக மாறிடுச்சு. மும்பை மாநகராட்சியை கைப்பற்றியதில் இது ஒரு முக்கியமான காரணம். முதல்ல மகாராஷ்டிராவில் ஆளும் கட்சியான பாஜகவும் ஏக்நாத் ஷிண்டேவோட சிவசேனாவும் களத்தில் ரொம்ப வலுவாக இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுது. உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தேர்தலில் ஏற்படுத்தும் அப்படின்னு தான் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் கூட அந்த அணி வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட மும்பையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மேயரை தேர்வு செய்கிற இடத்துல கூட அவங்களோட பலத்தை காட்ட முடியல. காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் இந்த கட்சிகள் அனைத்துமே தங்களுடைய செல்வாக்கு பெரும் அளவில் இழந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தது.
சிவசேனாவில் ஏற்பட்ட பிளவு அவங்களுடைய தோல்விக்கு ஒரு காரணம் அப்படின்னா தாக்கரே சகோதரர்கள் பின்பற்றின அவங்களுடைய இன வெறியும் இன்னொரு காரணம். மும்பையில் மொத்தம் 1.24 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இவங்களில் மராத்தியர்கள் சுமார் 38% அப்படின்னு பார்த்தோம்னா, குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட வட இந்திய மாநிலங்களை சேர்ந்தவங்க ஒரு 30%. தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநில மக்களுடைய எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா 26% இருக்கு. வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களுடைய ஓட்டு சதவிகிதமும் அங்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்படி இருக்கும்போது தாக்கரே சகோதரர்கள் வெளி மாநிலத்தவங்களை ஒதுக்கக்கூடிய விதமாகவும் அவமதிக்கக்கூடிய விதமாக தான் பல இடங்களிலும் பேசியிருக்காங்க. அதை நம்ம அவங்களுடைய பேட்டிகள்லேயே பார்த்துருக்கோம். மராத்தியர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிற வாதத்தையும் தாண்டி வெளி மாநிலத்துக்காரங்களை அவமானப்படுத்துறதும் இஸ்லாமியர்களை வெறுத்து ஒதுக்குறதும் இந்த தேர்தலில் பிரதிபலிக்க செஞ்சிருக்கு. அதுபோக நிர்வாக ரீதியாக கூட பல குழப்பங்களையும் தாக்கரே கட்சி ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. குறிப்பாக மெட்ரோ திட்டத்தில் அவங்க பல தடைகளையும் ஏற்படுத்திட்டதாகவும், அதனால நிறைய டிலேஸ், அதுபோக நிறைய டெட்லைன்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிருக்கு. மெட்ரோ திட்டத்தில் அது மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிச்சுது அப்படின்னு கூட உத்தவ் தாக்கரே மற்றும் அவருடைய மகன் ஆதித்யா தாக்கரே மீது குற்றச்சாட்டை மக்கள் வைக்கிறாங்க. சிவசேனா பிரியாத போதே அந்த கடந்த கால ஆட்சியில் ரோடு உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் கூட சிவசேனா தவறிவிட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் மக்கள் முன்வைக்கிறாங்க. பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்களுக்காக இருந்தாலும் கூட மத்திய அரசு கிட்ட சில பிரச்சனைகளை கொண்டு சென்று மும்பையுடைய உயிர்நாடியா கருதப்படக்கூடிய முக்கியமாக ரயில் உள்ளிட்ட போக்குவரத்து முறைகளில் எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே அவங்க செய்யலை. இன்னுமே மக்கள் கூட்டம் அங்கு நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. காலம் காலமாக அது மாறவே இல்லை அப்படிங்கிறதும் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. தாக்கரே குடும்பம் அவங்களுக்காக மட்டும்தான் உழைச்சிருக்காங்க. அதுக்காக மராத்தியர்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சை தான் அவங்க முன் வச்சிருக்காங்க. மேலும் தாக்கரே சகோதரர்கள் ஒன்று சேர்ந்தது கூட அவங்களோட சுயலாபத்துக்கு தான் அப்படின்னும் மக்கள் பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டணியை அறிவிச்சுட்டு மும்பை, நாசிக், அது போக தானே அந்த மாதிரியான இடங்கள்ல ஏதோ ஒரு பேச்சுக்கு ஒரு பேரணியை நடத்தின மாதிரி செஞ்சுட்டாங்க. மும்பையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில உள்ளூர் அலுவலகங்களுக்கு மட்டும் போய் விசிட் அடிச்சிருக்காங்க. ஆக கொள்கை அளவில் அவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் தொண்டர்களை அவங்க சரியா கையாளவில்லை அப்படின்னும் சொல்லப்படுது. மராத்தியர்களுடைய வாக்குகள் மட்டும் இருந்தா போதும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சு விட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. மொழி பிரச்சனையை பிரதானமாக கையில் எடுத்துக்கிட்டாங்க. பள்ளி கல்வியில் கட்டாய ஹிந்தி எதிர்ப்பு அங்கே பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே இருந்தது. மராத்தி மொழி விவகாரம், ஆக இப்படி சொல்லி சொல்லி களத்தை ரொம்ப சூடாக வச்சுருந்தாங்க. மக்களுக்கான உண்மையான பிரச்சனைகளை பேசுறதுக்கு மறந்துட்டாங்க. இதுதான் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகவே அமைஞ்சிருச்சு. இப்போதைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஷிண்டே உடைய சிவசேனா வெற்றி பெற்றிருக்கா, தாக்கரே உடைய சிவசேனா வெற்றி பெற்றிருக்கா அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு. அதற்கு பதிலளிக்கக்கூடிய விதமாகவும் இந்த தேர்தல் அமைஞ்சிருக்கு. உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னா, தாக்கரே சகோதரர்களுடைய அந்த கூட்டணி மொழி பிரச்சனையை முன் வச்சாங்க. மேயர் ஒருத்தர் வந்தாருன்னா அவர் மராத்தியராக தான் இருப்பார் அப்படிங்கிறத முன் வச்சாங்க. இன்னொரு பக்கம் பாஜக பிளஸ் ஷிண்டே உடைய சிவசேனா கூட்டணி என்ன பண்ணாங்கன்னா, மும்பையுடைய மேயர் ஒரு முஸ்லீமா மட்டும் இருக்க மாட்டாரு அப்படின்னுட்டு மதம், அது போக வளர்ச்சி ரீதியாக பிரச்சாரத்தை எல்லாம் மேற்கொண்டாங்க. ஆக இதுவும் அங்கு ஒர்க் அவுட் ஆகி இருக்கு. 2017ஆம் ஆண்டு மாநகராட்சி தேர்தலுக்கு அப்புறமா மாநில அரசியலில் நிறைய மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கு. சிவசேனா எப்போ ரெண்டாச்சோ அதுக்கப்புறமா மும்பை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பல கவுன்சிலர்களும் பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டே பக்கம் போயிட்டாங்க. அது போக பாஜகவுடைய ஆதரவும் அங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக தாக்கரே சகோதரர்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த குறுகிய காலத்தில் அவங்க நினச்ச மாதிரி அதிசயமாகவோ அல்லது வேறுபட்ட ஒன்று எதுவுமே அங்கே நடக்கலை. கடந்த சில ஆண்டுகளில் பாஜக தாக்கரே உடைய சிவசேனாவை அந்த அளவுக்கு அங்கே பலவீனப்படுத்திருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். மும்பையில் வெற்றி பெறுவதற்கு மராத்தியர் வாக்குகள் மட்டும் போதாது அப்படிங்கிறத தான் இது காட்டுது. ஏன்னா இந்த முறை தாக்கரே சகோதரர்கள் ஒன்றாக இருந்தாலும் கூட சில கவுன்சிலர்கள் ஷிண்டே பக்கம் போயிட்டாங்க தான். அதனால் வாக்காளர்களும் கொஞ்சம் மாறிட்டாங்க. இது ஷிண்டேவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. மராத்தியர்கள் அதிக அளவில் தாக்கரே உடைய சிவசேனாவுக்கு ஓட் போட்டிருக்காங்க. ஓவராலாக மும்பை அப்படின்னு வரும்போது பிஜேபி ப்ளஸ் ஏக்நாத் ஷிண்டே உடைய சிவசேனா தான் பலமாக இருக்கு. இதுவே சிவசேனா உடையாமல் இருந்திருந்தா அங்கு நிலவரம் வேறு மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுது கள நிலவரம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.
ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.